வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு மாந்திரிக சம்பந்தமான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவித்த அனுபவங்களை நான் வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகத்தை பயிற்சியாகவும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது நிறைய பேர் மாந்திரிகத்தை பெரிய ஜாம்பவா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், கழுத்தில் கொட்டையை போட்டுட்டு நெத்தியில் பட்டையை போட்டுட்டு பெரிய ஜிப்பா போட்டுட்டு மயிரை வளர்த்துட்டு இருந்தாலும் மந்திரவாதி கிடையாது. நான் எல்லா வீடியோவும் சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ ஒரு வித்தை என்பது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும், நம்மளோட பிராணத்துல இருக்கணும், நம்மளோட சக்தியாக இருக்கணும். அதை தான் அந்த வித்தை வேலை செய்யும். அதாவது வேஷம் என்பதே வேலை செய்யும். அதை மெய் மாந்திரிகர் பொய் மாந்திரிகர் அகத்தியர் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரி, அது நம்ம விஷயம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். என்ன பதிவு அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? கண்டிப்பாக மாந்திரிகத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாந்திரிகத்துல தாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தாந்திரிகத்தை எதை சார்ந்து செய்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிராளி சதா நேரம் நமக்கு துன்பங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற எதிராளியை, நம்ம கிட்ட ஆள்பலம் இல்லை, பணபலம் இல்லை, படபலம் இல்லை, நம்ம தெய்வத்தையே நம்பி இருக்கிறோம், தெய்வத்தை மட்டும்தான் நம்புறோம், இந்த தெய்வம் நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு பாக்ஸ்ல நான் ஒரு முள்ளு எடுத்து வந்து வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த முள்ளு வந்து இங்க வச்சிருக்கிற இந்த முள்ளால நமக்கு எந்த அளவுக்கு இது சாத்தியம் சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இங்க பாருங்க, இந்த முள் இருக்கு இல்லையா, இந்த முள் அப்படியே நீளமாக ஷார்ப்பாக இருக்கும். இந்த இதில் குத்துனா அப்படியே உள்ளார போய் ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு முள். ஸோ இந்த முள்ளில் இருந்து இந்த என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண போறோம், இந்த முள் எப்படி பயன்படுத்துறது, இந்த தாந்திரிகமான விஷயங்கள் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவை நீங்க கீழே பார்க்கலாம். அடுத்து இந்த வீடியோ பதிவு பண்ண நண்பர்களே. இப்போ இந்த முள்ளு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த முள்ளு பார்த்தீங்கன்னா இது வந்து வனப்பகுதியில் ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் இந்த முள்ளு கிடைக்கும். இந்த முள்ளு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 2 to 2.5 இன்ச்சு இந்த முள்ளுனுடைய நீளம் இருக்கும். ஸோ இந்த முள் பார்த்தீங்கன்னா தடித்தனமாக இருக்கும், போக போக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த முள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இப்போ இதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த முள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த முள்ளினுடைய ஷார்ப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டிடுறேன். இது வந்து ஒரு எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழத்தில் இந்த முள்ளை வந்து நான் உள்ளே குத்துறேன். இப்போது இந்த எலுமிச்சப்பழத்தை இந்த முள் தாங்கிக்கூடிய அளவுக்கு இந்த முள் வந்து திக்னஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த எலுமிச்சப்பழத்தை குத்துறோம். அப்போ இது கூர்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர முடியுது இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, இது அவ்வளோ கூர்மையாக இருக்குது. ரைட்டு, சரி, இது இருக்கட்டும். இப்போ இந்த முள்ளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு சதா நேரம் ஒரு எதிரி உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அந்த எதிரியை இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எதிரியுடைய பேர் நம்ம எழுதணும். அந்த எதிரியுடைய பேர் என்ன பண்ணோம், இதில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டும். அப்போ இந்த எதிரி பேரை, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எதிரியோட பேரை பாருங்கள். எதிரி பேரை வந்து இதில் எழுத்து பிழை இல்லாமல் க்ளீனாக எழுதணும், சரிங்களா? ஏன்னா மாற்றிட்டிங்கன்னா போச்சு. இப்போ இதில் எழுதிட்டோம் இல்லையா? இப்போ இந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரியுடைய பேரை நம்ம எழுதுகிறோம், சரியா? இப்போ எதிரியுடைய பேரை இப்போ இதுலேயும் நம்ம எழுதிட்டோம். இந்த வந்து சிகப்பு கலர் மார்க்கர், இந்த சிகப்பு கலர் மார்க்கரில் இந்த இடத்துல எதிரி பேரை எழுதுகிறோம். ஸோ இந்த எதிரி பேரை எழுதிட்டோம். இந்த என்ன மந்திரத்தை எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் நம்ம பார்க்கணும். இந்த மந்திரத்தையும் நான் எழுதுகிறேன், சரியா?
இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல எதிரியுடைய பேரை முழுசாக எழுதிட்டோம். சரியா? இந்த மாதிரி இந்த எதிரி பேரை அதில் எழுதணும். இந்த பக்கமும் எழுதணும், அதாவது இடை விடாமல் கேப் விடாமல் எழுதிடணும். இந்த எட்ஜில் அவங்களுக்கு எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் அந்த க்ளீனாக எழுதணும். அவசியம் இந்த கூர்மையில் அவங்க எழுதணும் இல்லையா? அப்போ எழுதினா மட்டும்தான் அந்த இடத்துல க்ளீனாக வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு எந்த மந்திரம் உங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மந்திரத்தை, அந்த தேவதையை நீங்கள் இதில் பிரயோகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாட்சர மந்திரத்தை வச்சு நீங்கள் பிரயோகப்படுத்தலாம். இல்லை நீங்கள் வந்து காளி, வராகி, பைரவி, பகவதி, ஸோ இது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும், எதை நீங்கள் தீட்சை வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் பண்ணலாம். இப்போது இதில் நான் எழுதிட்டேன். சரியா? இதுலேயும் அவங்க எழுதியாச்சு. ஸோ அதே போல் இதுலேயும் நம்ம எதிரி பேரை எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த பக்கம் எதிரி பேரை எழுதிட்டோம். இந்த பக்கம் மீதி பக்கம்லாம் நமக்கு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் எதிரிக்கு என்ன துன்பங்கள் ஏற்படணும் அப்படின்னு எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு அவர் வந்து உடல் ரீதியாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த உடல் உபாதைகளை பற்றி நம்ம எழுதணும். சரியா? அது எப்படின்னா உங்களுடைய குருநாதர் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, குரு எந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை வச்சு தான் நீங்கள் எழுதணும். இப்போ பிராணம் அப்படின்னு இருக்கு. இப்போ பூத உடல் அப்படின்னா அது பிரேத உடலாக நம்ம எழுதலாம் இல்லையா? பூத உடலை பிரேத உடலாக எழுதலாம். மற்றபடி ஜீவ ஆத்மாவை பிராணவாயுவை அதையும் நம்ம நசி எழுதிக்கலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள், நீங்கள் எடுத்துக்கிற உபதேசங்கள் எந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது போல் நம்ம எழுதிக்கணும். சரியா? அப்போ அவசியம் எழுதுகிற நேரம், எழுதுகிற ஓரை, எழுதுகிற திசை இது நீங்கள் சரியாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி முள் இருக்கணும். இந்த மாதிரி சிகப்பு கலர் மார்க்கரில் இந்த மாதிரி எதிரி பேரை எழுதி, எதிரிக்கு வந்து இந்த பேர் எழுதுறத ஒரு சின்ன சூட்சமாக வச்சுருக்கிறேன். அது எப்படி எழுதணுங்கிறத கண்டிப்பாக, ஏன்னா அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதுதான் தொழில் தர்மம் கூட. நீங்கள் முறையாக ஒரு குருக்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் எப்படி பிரயோகம் பண்ணுறது, எப்படி செய்கிறது, எப்படி நம்ம பண்ணுறது தெரியாமல் இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும். ஒருவேளை நானும் கற்றுக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா கட்டாயம் நான் சொல்லித்தரேன், நீங்களும் கற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு முடியாத ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன். ஸோ இந்த முள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல, ஐயா எனக்கு வந்து முள் கிடைக்கல, உங்கள் ஏரியாவில் கிடைக்குதுன்னா கட்டாயம் நான் முள் உங்களுக்கு பறித்து இந்த மாதிரி பாக்ஸில் நான் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொரியர் பண்ணி விட்டுறேன். சரியா? இதை பாருங்க, இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். சேஃப்டியாக முள் வந்து சேர்ந்துடும். சரியா? இந்த முள் வந்து ரொம்ப ரேர், எல்லா இடத்துலையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில முள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைல அந்த பட்டாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி முள் சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த முள் கிடையாது. இந்த முள் வந்து அஷ்டகர்மத்தில், ஏன்னா இது பிரயோகமாக நான் வந்து அனுபவித்து பார்த்துட்டேன், அதனால் இந்த முள்ளை வச்சு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த முள்ளை செஞ்சு அப்புறமா நம்ம எதிரிக்கு என்ன ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த எலுமிச்சம்பழத்தில் எதிரியுடைய உருவத்தை வரைஞ்சி எதிரிக்கு உருவத்தில் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு போடுறேன். ஸோ இதில் செய்யக்கூடிய விஷயங்கள் சரிங்க. இந்த முள்ளில் எந்தெந்த தேவதையை பிரயோகப்படுத்தனா நீங்கள் வசியம் பண்ணி இருக்க தேவதை கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது தேவதை உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி ஒரு தேவதை இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு காளி வச்சு பண்ணலாம், காட்டேரி வச்சு பண்ணலாம். மற்றபடி இருக்கிற என்ன சிறுதை முனிப்பா இந்த மாதிரி இருக்கிற தெய்வங்களை வச்சு பண்ணலாம். ஓரளவுக்கு சாந்த சொரூபினியாக இருக்கிற தெய்வங்களை வச்சு பண்ணால் வேலை செய்யாது. சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வராகி வச்சு பண்ணலாம், வராகி மாலை படித்தாலே போதும், நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு தாந்திரிக முறை, கண்டிப்பாக வேலை செய்யும். பஞ்சாச்சாரத்தை வச்சு பண்ணால் கட்டாயம் அவனுக்கு அடி விழுவும். இப்போ பஞ்சாச்சாரத்தை பற்றி என்ன நமச்சிவாயன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த நமச்சிவாயெல்லாம் மாறல் விஷயம் தான் பெரிய விஷயம். ஆனால் மாறலை கட்டாயம் நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது. ஏன்னா அகத்தியர் ஒரு மாறலும், திருமூலர் ஒரு மாறலும், அப்புறம் போகர் ஒரு மாறலும், இப்படி மாறல் மந்திரம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 2ஆம் மாறல், 3ஆம் மாறல், 4ஆம் மாறல், 5ஆம் மாறல் தான் பெரிய விஷயம். மாறல் மாறும் மீனில் மந்திரங்கள் வேலை செய்யும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நான் இதில் போடுறது பஞ்சாச்சாரத்துடைய மந்திரத்தை இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இதில் பஞ்சாச்சாரத்தையும், இதில் ஒரு காட்டேரியும், அப்புறம் இதில் ஒரு காளியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் இல்லையா, அங்காள பரமேஸ்வரி, பெரியாண்டி, காட்டேரி,
உதரகாட்டேரி, உக்கரகாளி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். முள்ளு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேவதையை வச்சு ஒன்னொன்னு நீங்க கட்டாயம் பண்ணும்போது வேலை செய்யும். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா முள்ளமன்றி முள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு நிகராக அதுக்கு ஈக்குவலா வேலை செய்யும். அதனால இந்த மந்திரம் எதிராளியை அழிக்கக்கூடியது, எதிராளியை விரட்டக்கூடியது. எதிராளி உங்க பேச்சுக்கே வரவே மாட்டான், ஊரை விட்டே ஓடிவான், உங்க பேச்சுக்கு உன் துன்பத்து வரமாட்டான். இதுக்கு செய்யறதுக்கு மந்திரங்கள் முக்கியம் அல்ல, மந்திரவாதிகள் முக்கியமாக இருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, நன்றி வணக்கம். ஜெய் ஜாலகா தேவி நமோ நமக. மீண்டும் ஒரு பதிவில் நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். ஜெய் ஜாலகா தேவி.